ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, வழக்குகளில் வெற்றி பெறும் அமைப்பு பத்தி பார்க்கலாம். இப்போ பொதுவா ஒரு வழக்குகளை ஒரு ஜாதகர் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தா ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஜாதகர், அதுலலாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா, ஜாதகத்துல அந்த கிரக நிலைகள் வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குங்க. சரிங்களா? அது எந்த மாதிரி அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அதே போல ஒரு எலெக்ஷன்ல ஒரு ஜாதகர் நிக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அல்லது எம்எல்ஏ மேல்தட்டம் கூட சொல்றேன். கவுன்சிலர் அல்லது எம்எல்ஏ இந்த மாதிரி எலெக்ஷன்ல நின்னாலும் அவங்க ஜெயிப்பாரா அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல நான் சொல்ற கிரக அமைப்புகள்லாம் வலுவா இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி பெறும். கலக்குகளும் சரிங்க, எலெக்ஷனும் சரிங்க, அவங்களுக்கு வெற்றி பெற அமைப்பு உண்டுங்க. சரிங்களா? அது எந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரண லக்கணம் போட்டே காட்டுறேன், அந்த டக்குனு மனசுல பதியும். சரிங்களா? இப்ப ஒரு கேஸ் நடக்குது, ஒரு ஜாதகருக்கு வழக்கு இருக்கு, ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பிங்க மூலயமா கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, குடும்ப பிரச்சனைமா கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைல கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப அதுதான் பேச்சு. இப்ப அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உதாரணத்துக்கிட்டே போடுறேன். இப்ப பொதுவா பாத்துக்கன்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கணுங்க, எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல லக்னத்துக்கு 3ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னத்துக்கு 3ஆம் இடம் தைரிய ஸ்தானாதிபதி, அந்த ஜாதகர் எந்த அளவுக்கு தைரியமா எதிர்த்து நிற்பாரு அப்படிங்கிறது. அடுத்தது லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதிரிகளை குறிக்கிற இடம், ருண ரோக சத்துருஸ்தானம். ஜாதகருடைய 6ஆம் இடம் எதிரிகளை குறிக்கிற இடம், அந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்ப எதிரிங்கிறது நம்மளுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதிரி. சரிங்களா? 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துக்கு எதிரிக்கு எதிரி என்ன, 6க்கு 6 11ஆம் இடம், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த மெயினா ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்படாம. சரிங்களா? அடுத்தது 3ஆம் அதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படாம நல்லா இருக்கணும். 11ஆம் இடம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதி 6க்கு 6ஆம் இடம் அப்படிங்கறதுனால 11ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம. இப்போ உதாரண லக்னம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நான் போடுறது ஒரு லக்னத்தை போட்டு காட்டுறேன், அப்புறம் தெளிவா இருக்கும். நான் சொல்றது எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? இப்போ உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்ம லக்னம், இதனுடைய லக்னாதிபதி யார், சூரிய பகவான் ஆவார். இப்ப சூரியன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ, அதாவது இந்த மாதிரி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இந்த மாதிரி இருந்தானா இங்க லக்னாதிபதி வலுவா இருக்காரு. சரிங்களா? எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணும். இங்க சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதே போல 9 இங்க இருந்தாலும், இங்க சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும், சாரம் பொருத்த கிரகமும் பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருக்காங்க. ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காங்க, லக்னமும் வலு பெற்றது, லக்னாதிபதியும் வலுவா உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் இடத்துல, அதாவது இந்த லக்னத்துக்கு கொடுத்துருக்கேன், மற்ற லக்னத்துக்கு பாத்துங்க உச்சம் பெறது வேறையா வரும். இங்க 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். சரிங்களா? இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதிரி உச்சம் பெற்றிருந்தா வலுவா இருக்காரு, உச்சம் பெற்று பாக்கி ஸ்தானத்துல இருக்கிறதுனால வலுவா இருக்காரு. இந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்படாம இருந்தா வலுவா இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அமைப்பு. அடுத்தது இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் ஆவார். இந்த பாவகம் தைரிய ஸ்தானம், இந்த லக்னத்துக்கு இது மாரகஸ்தானமா வரும்னு பார்க்காதீங்க. இங்க நாங்க ஜாதகர் வலுவா இருக்காரா, ஒரு எதிரியை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா ஜாதகருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க 3ஆம் இடத்தை கண்டிப்பா பார்க்கணும், தைரிய ஸ்தானம் அப்படிங்கறது. இந்த ஸ்தானாதிபதி இந்த பாவம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க, பாதிக்கப்படாம இருக்கா. அடுத்தது 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்த ருண ரோக சத்துருஸ்தானம். இந்த லக்னாதிபதிக்கு 6ஆம் இடம் எதிரி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு 6ஆம் இடம். சரிங்களா? அடுத்தது இந்த 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் லக்னத்துக்கு 11ஆம் இடம்.
மெயினாக இந்த ஜாதகருக்கு பாருங்க, மெயினாக லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பில் இருந்தது அப்படின்னா 6ஆம் அதிபதி அடுத்தது பாருங்க. இங்க 6ஆம் அதிபதி அவரும் வலுவாக தான் இருக்காரு. இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு, 3ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 11ஆம் அதிபதி யாராவது நல்லா தான் இருக்காரு. இங்க 6ஆம் அதிபதி எதிரி ஸ்தானாதிபதியும் நல்லா தான் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்க முடியுமா, அல்லது ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, அவங்க வலுவா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் போட்டே காட்டுறேன். இப்போ இந்த லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு இப்ப லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு, வலுவா இருக்காரு. இங்க 6ஆம் அதிபதியான சனி பகவான் போய் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி உச்சம் பெற்றிருக்காரு. இவங்களுக்கு இந்த டைம்ல சனியுடைய திசையே நடக்குது. இவங்கள வெற்றி பெற முடியுமா, வழக்குகளும் சரிங்க எலெக்ஷன்லும் சரிங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னா இது கொஞ்சம் பாதிக்கிற தன்மை உண்டுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு, வலுவா இருக்காரு. அந்த திசையே நடந்துச்சுன்னா இந்த டைம்ல லக்னாதிபதி ஆட்சி பெற்றே இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பாதிக்கிற தன்மை உண்டுங்க. இங்க ஸ்தானாதிபதி வீக் ஆயிட்டாங்கன்னா, அல்லது எப்படின்னா இங்க சுக்கிரன் போய் இப்படி நீச்சம் ஆயிட்டாரு, உடனே அந்த பாதிப்பு ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் இந்த ஸ்தானாதிபதி போய் இப்படி நீச்சமாயிட்டாரு அப்படின்னா இங்க உச்சம் பெற்று இருந்தாலும் இங்க உச்சத்துக்கு வலுவில்லை, பாதிப்பு அதாவது உச்சம் நின்ற ராசிநாதன் நீச்சமாகி போனதுனால இங்க உச்சத்துக்கு பங்கமாகி அங்க உச்ச நிலை இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற அமைப்புல இங்க வந்து எதிரி வலுவா இருக்காரு. இவங்களை எதிர்த்து கேஸ் போட்டாலும் இவங்களுக்கு சாதகமா, அதாவது எதிரிக்கு சாதகமா தீர்ப்பு வராம ஜாதகருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். சரிங்களா? இங்க தைரிய ஸ்தானாதிபதி போய் 2ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிட்டாரான்னு பார்க்காதீங்க. எதிரி வலு குறைவா இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. சரிங்களா? இங்க ஏன்னா லக்னாதிபதி வலுவா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த மாதிரி அமைப்புல இருக்கு. அல்லது வக்கரம் ஆயிட்டாலும் சரிங்க, உச்சம் பெற்ற கிரகம் இப்ப எதிரி இருக்காரு, 6ஆம் அதிபதி இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு, வலுவா இருக்காரு, எதிர்த்து நிக்கிறாரு. அங்க உச்சமாய் வக்கரமாயிட்டா எதிரி நிப்பாரு. ஆனா இவங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. இவங்களுக்கு ஜாதகருக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ட்ல கேஸ் நடந்தாலும் சாதகமாக தான் தீர்ப்பு வரும். அதே போல ஒரு எலெக்ஷன்ல நின்னாலும் சரிங்க, இவங்களுக்கு ஜெயிக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? 6ஆம் இடத்தை மெயினா பார்த்துக்குங்க. 6ஆம் இடத்தையும் எந்த ஒரு கிரகமும், அதாவது அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டதான்னு பார்த்துங்க. சம்மந்தப்பட்டனா அந்த 6ஆம் இடம் வலுத்துரும். சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதி நல்ல அமைப்புல இருந்தாலும் பாவகம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுட்டாலும் அங்க 6ஆம் இடத்துல ஒரு கிரகம், அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் ஏதாவது உட்காந்து திசை நடந்தாலும் அந்த டைம்ல உங்க ஜெயிக்கிறதுக்கு சிரமமாயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லக்ன சுபர்கள் சம்பந்தம் 6ஆம் இடத்துல பட்டுட்டாலும் பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது. சரிங்களா? இந்த மாதிரி தாங்க எல்லா லக்னத்துக்குமே நம்ம அந்த 6ஆம் இடத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டாலே அது பாதிக்கப்பட்டு தாங்க இருக்கணும். எப்பயுமே 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, அது அதிபதியா அது பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அந்த லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்தாங்க அப்படின்னா அந்த லக்னாதிபதி தேசியோ 11ஆம் அதிபதி தேசியோ அந்த காலகட்டங்களில் நடந்தது அல்லது புக்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஜாதகருக்கு சாதகமா தீர்ப்பும், வழக்குகள்ல அதாவது வழக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா, சாதகமா தீர்ப்பும், ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி லக்னாதிபதியுடைய தேசையோ 11ஆம் அதிபதியுடைய தேசையோ அல்லது புக்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து லக்னாதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிட்டு வந்தாவே போதும். அதே போல லக்னாதிபதியோ 11ஆம் அதிபதியோ வந்து திசையே வரல அல்லது புக்தி வரல அப்படின்னா அவங்களுடைய சம்பந்தப்பட்டு ஏதாவது திசை புக்தி வரதான்னு பாருங்க. சம்பந்தம் அப்படின்னா சாரத்திலேயோ சேர்க்கையிலையோ பார்வையிலையோ இந்த மாதிரி அமைப்புல, அல்லது லக்னத்துல உட்கார்ந்து இருக்க கிரகமோ 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்க கிரகங்களோ, அதாவது சுப கிரகங்களுடைய சம்பந்தப்பட்டு திசைகள் நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் கண்டிப்பா கேஸா இருந்தாலும் சரி எலெக்ஷனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான அமைப்பு நல்லபடியாவே அவங்களுக்கு கொடுக்கும் அந்த திசை அல்லது புத்திகள். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பா செக் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ பொதுவா ஒரு ஜாதகர் ஜெயிக்கணும், ஒரு வழக்கிலும் சரி இதுலும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னா மெயினா லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடம்
இது மூன்றுமே வலுத்து பாதிக்கப்படாம இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அதை சம்பந்தப்பட்ட திசையோ யுக்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் வழக்குகளும் வெற்றி பெறுவாரு, எலெக்ஷன் நின்னாலும் அவர் வெற்றி பெறுவார். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல பார்த்துக்கணும். அல்லது அந்த இடத்த அந்த லக்ன சுப கிரகங்கள் பார்த்தாலும் இன்னும் வலுவாகவே இருக்குங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் போட்டிருக்கேன். இந்த லக்னத்துக்கு சுபர் வந்து அவர் 8ஆம் அதிபதியா ஆனாலும் 5ஆம் அதிபதியா குரு வந்துடுவார். அப்படிங்கிறனால குரு பார்வை, செவ்வாயுடைய பார்வை சேர்க்கை, அந்த லக்னாதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அந்த 11ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த லக்னத்துக்கெல்லாம் விழுந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா வலுவான அமைப்பு. இவங்களுடைய திசை நடந்தாலும் நல்லாவே அவங்களுக்கு நல்ல அமைப்பாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த 11ஆம் இடத்தை பார்த்து குரு தேசம் நடந்தாலும் சரி, அல்லது லக்னத்தை பார்த்து குரு தேசம் நடந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு உண்டான நல்ல அமைப்பு அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இங்கே குரு வந்து 8ஆம் இடத்த அதிபதியாக வராருன்னு கூட பார்க்காதீங்க. சரிங்களா? இன்னொரு ஆதிபத்தியம் நல்ல அமைப்பாக இருந்தால் அவர் சுப கிரகங்களே ஆவார் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இப்படி தாங்க நம்ம வழக்குகளை வெற்றி பெறுவாரா இல்லை ஒரு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெறுவாரா, லக்னாதிபதி நம்ம மெயினாக செக் பண்ணிடுவாங்க. 3ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னா, இது சம்மந்தப்பட்ட திசை அல்லது புத்திகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.